நில அபகரிப்பு வழக்கு மட்டுமல்ல, வன்னியர்கள் சொத்தையும் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் அபகரித்துக் கொண்டதாக பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். புதிய உழைப்பாளர் கட்சி நிறுவன தலைவரும் படையாட்சியர் பேரவை மாநில தலைவருமான காந்தி இந்த குற்றச்சாட்டை தெரிவித்துள்ளார். வன்னிய மக்களை ஓட்டு வங்கிக்காக மட்டும் ராமதாஸ் பயன்படுத்திக் கொண்டதாக குறை கூறியுள்ள அவர், வன்னிய சமூகத்தினர் அவரை ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். வன்னியர் சங்கம் என்று 80 காலங்களில் ஆரம்பிக்கும் போது வன்னியர்களுக்காக ஒரு நிகர்நிலை பல்கலைக்கழகம் வேண்டும், அதற்கெல்லாம் நீங்கள் வன்னிய மக்களாகிய நீங்களெல்லாம் நிதி தந்தால்தான் ஒரு மிகப்பெரிய நிகர்நிலை பல்கலைக்கழகத்தை நாம் அமைக்க முடியும், அது வன்னியர்கள் மட்டுமே பயன்பெறுகின்ற வகையில் அதை உருவாக்குவோம் என்று ஒரு வாக்குறுதி கொடுத்தார். அப்படி வசூல் செய்யப்பட்ட கோடிக்கணக்கான ரூபாய் பணத்திலும் சில பேர் டிடியாக கொடுத்தார்கள், செக்காக கொடுத்தார்கள், ரொக்கமாக கொடுத்தார்கள். சில பேர் தாலியெல்லாம் அடமானம் வைத்து தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் இலவசமாக படிக்கும் என்று வன்னிய மக்கள் எல்லாம் பணம் கொடுத்தார்கள். இப்படி கொடுக்கப்பட்ட பணத்தில் உருவாக்கப்பட்டது தான் கோனேரிக்குப்பம் அருகே உள்ள வன்னியர் நிகர்நிலை பல்கலைக்கழகம் என்று சொன்னார். அங்கே சரஸ்வதி ராமதாஸ் இன்ஜினியரிங் கல்லூரி என்று அவருடைய மனைவி பெயரில் இருக்கிறது. இடஒதுக்கீட்டு போராட்டத்தில் உயிர் நீத்த வன்னியர் குடும்பங்களுக்கு கூட இன்று வரை எதுவுமே உதவி செய்யாத ராமதாஸ் அவர்கள் இன்றைக்கு நீங்களே எண்ணி பாருங்கள், 80 காலங்களில் அவர் கொடுத்த பேட்டியெல்லாம் இன்றைக்கு ஆவணங்களாக இருக்கின்றன. அவர் இல்லை என்று மறுக்க முடியாது. நான் ஒரு ஏழை விவசாயி, எனக்கு பட்டாவோ சிட்டாவோ கிடையாது என்று கூறியிருக்கிறார். அப்படி இருந்தும் நான் இந்த வன்னியர் மக்களுக்காக உழைக்க வந்திருக்கிறேன், ஒரு டாக்டருக்காக படித்த என்னை நீங்கள் எல்லாம் ஆதரிக்க வேண்டும் என்று ஒரு ஆசை வார்த்தையை காண்பித்தார். அதை நம்பிதான் வன்னியர்கள் எல்லாம் அன்றைக்கு போராட்டக் களங்கள் 87ஆம் ஆண்டு இறங்கி மிகப்பெரிய போராட்டத்தை இவரை நம்பி இறங்கினார்கள். ஆனால் வன்னியர்கள் எல்லாம் துப்பாக்கிச் சூட்டுக்கு 20க்கும் மேற்பட்ட நபர்கள் பலியாகி லட்சக்கணக்கான வன்னியர்கள் வழக்கில் சம்பந்தப்பட்ட பிறகு அவர்களுக்கான இடஒதுக்கீடை இன்று வரை அவர் பெற்றுத்தரவில்லை.